அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜாசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஆனியனையும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதும் தக்காளியும் மல்லி புதினாயும் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். சீரகத்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கட்டி தயிர் 100 கிராம், லைம் ஜூஸ் 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மட்டனை சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம். ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். நான் மட்டன் வேக வைக்க 8 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மட்டனை பொறுத்து வேக வச்சுக்கோங்க. கறி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெந்ததும் அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்து கிண்டி விட்டு சிம்மில் 2 நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.